ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை நாம் பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிர பகவான், சூரியன், புதன், குரு மிதுன ராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய், கேது சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சந்திரன் மகரத்தில் இருக்கிறார். அவர் 2.25 நாள் இருப்பார். வார இறுதியில் மேஷம் சென்று பலனை தருகிறார். ராகு பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்த்தோம். இனி ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாமா? சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சிறப்பாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? பாருங்கள், இந்த ராசிக்கு யோகமான ஒரு வாரம். எப்படி? ராசிநாதனே 11 இருக்காருங்க. அது மட்டும் இல்லை, 11க்குடைய 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதனும் 11 இருக்கார். அதுவும் குருவோடு இணைஞ்சிருக்காங்க. அப்போ 3 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு இதை விட ஒரு யோகமான ஒரு வாரம் எப்போங்க வரும்? சூப்பர். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அற்புதமாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. இது நாள் வரைக்கும் ஏதாவது முயற்சி பண்ணி விடுபட்டு போன விஷயங்கள் இப்போ அது எடுத்து தூசு தட்டி அது கை சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையாக மாறும் அப்படின்னு சொன்னால் மிகையாக. ஆனால் இதில் ராசியில் கேது இருக்கார். கேது ஞானகாரகன். எதையும், அதாவது கேது தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி, இருக்கிற இடத்த சுருக்கக்கூடியவர். அப்போ நீங்கள் இது நாள் வரைக்கும் ரொம்ப பொது விவகாரங்களில் ஏற்கனவே நீங்கள் எதுலேயும் நம்பர் 1ஆக இருக்கக்கூடியவர், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள். பொது விவகாரங்களில் தலையிட்டு நீங்கள் சந்தோஷமாக ஈடுபடுவீங்க. ஆனால் இப்போ கேது இருக்கிறதால நீங்களே போக மாட்டீங்க, தனிமையாக இருப்பீங்க, இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் ராசிநாதன் 11 இருந்தாலும் பேரு புகழ், அந்தஸ்து, பொருளாதார மேன்மை என்பது பல மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நீங்கள் வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும் 2ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதால், குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால், அதாவது 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். இப்போ நல்ல ஒரு வருமானம், 11ஆம் இடத்துல குரு இருக்குது, புதன் இருக்குது, ராசிநாதனே இருக்காருன்னும் பொழுது வருமானம் என்பது 3 மடங்காக இருக்கும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதால கொடுத்த பணம் வசூலாகாது. அதனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் வரும். எல்லாரும் இப்போ எல்லா கணவன் மனைவியும் அது எல்லாரும் தம்பதியரும் பிரிஞ்சிட மாட்டீங்க. பிரியணும்னு அமைப்பு இருக்கிறவங்கள இந்த சனி பகவான், ஏன்னா அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குங்க.
ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. சனி பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், பொருளாதார மேன்மை இருந்தாலும், பேங்க் பேலன்ஸ் உயர்ந்தாலும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், சந்தோஷம் என்பது துளியும் இருக்காது. எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் ஏதாவது தேவையில்லாமல் பேசி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்களே கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும். எச்சரிக்கையோடு இருந்துக்கங்க. மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை. 3ஆம் இடத்தை பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். நீங்கள் எடுக்கிற முயற்சி பெரிய வெற்றியை தரும். கம்யூனிகேஷன் பிபிஓ சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க, அதாவது அந்த பிரிவில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். இளைய சகோதரிகள் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு தான். அப்போது 4ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்த்துடுறார். அதனால் உங்களுக்கு வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட் வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க. ஆனால் பூமிகாரகன் செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்குறார். அப்போ பூமியில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இல்லை வீடு கட்டலாம், ஃப்ளாட் வாங்கலாம். இப்படி ஏதாவது ஒரு நிலையை எடுத்து சக்ஸஸாக முடிக்கக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொடாத காரியங்கள் கூட சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் குரு பார்க்க கோடி நன்மை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். சீட்டாட்டர், ஏசி, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். எப்போவுமே 5ஆம் இடத்தை குரு பார்த்தா சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதுலேயும் 7இல் ராகு இருந்தாலும் 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால குடும்ப உறுப்பினர்கள் சண்டை சச்சரவு வரும். மற்ற குடும்ப உறுப்பினர்களாலும், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும், நட்பு வட்டாரங்களாலும் வீடே ரணகலமாக இருக்கும். சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை நிச்சயமாக ஏற்படும். அது ராகு இருக்கிறார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அற்புதமான தருணம். தாராளமாக போங்க. நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நேரம் காலம் இது அப்படின்னு சொன்னால் மிகையாக. இந்த 8இல் சனி இருக்குது, எல்லாம் சரிதாங்க, சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. ஆனால் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குங்க. இருக்கட்டுங்க, அஷ்டமத்து சனி அவருடைய வேலையை அவர் செய்வார். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, சமூகத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். நீங்கள் உங்கள் வேலை ஒன்று ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் எதுலேயும் ஈடுபடாதீங்க. தேவையில்லாத பிரச்சனை வரும். அதாவது நேர விரயம், பண விரயம், அது மட்டும் இல்லை, அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய நேரம். அஷ்டமத்து சனி கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த சுக்கிரன் 9இல் இருக்கிறது சிறப்பு. லட்சுமி கடாட்சம். ஏற்கனவே 11இல் 3 கிரகம் இருக்குங்களேன். இப்போ 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் 12 ஹவர் வேலை பார்ப்பீங்க. அப்போ இன்புட் இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நல்ல லாபம் கிடைக்க போகுது. முதல்ல பாருங்கள், குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் கிட்ட ஒன்றா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை, நல்ல பண வரவு, ரெட்டிப்பு, அதாவது 3 மடங்கு வருமானம் வர. ஏன்னா 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண வரவு என்பது சிறப்பாக அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 18, 19, 20 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால்
ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, சூதனமாக நடந்துக்குங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை, பாதி பிரச்சனை, வர வேண்டிய பிரச்சனை வராது, அப்படியே நின்று போயிடும். ஏன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க அப்படின்றது. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். சனீஸ்வர பகவானை வழிபாடு, ஏன்னா அஷ்டமத சனி, சங்கலம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தலுள்ள சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் சாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதியாக இருக்கும் கோயிலை தேர்ந்தெடுத்து தலைக்கு வருது தலப்பாயிட போங்க. நன்றி, வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், எங்களுடைய சேனல் அது எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கோ இல்லை தெரிஞ்சவர்களுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.